ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்காடு ட்ரிப் போயிருந்தோம் இந்த லீவில். ஆக்சுவலி இப்போ போகல, நாங்கள் ஒரு 2 மந்த் முன்னாடி போயிருந்தோம். சரி, இந்த போட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு தான். ஏற்கனவே போயிருந்த ட்ரிப் தான். நான் 2 மந்த் ஒரு 3 மந்த் இருக்கும் வெக்கேஷனில் போயிருந்தோம். சரி, இதை போட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ண்ணா. ஏற்காடு போகிற மாதிரின்னா பஸ்ஸில் போங்க, நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு ஏற்காடு தான் ஃபஸ்ட் டைம் நான் பஸ்ஸில் போகிறது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது. கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபேமிலியோடு நல்லா ஒரு வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அழகாக போகலாம் ஏற்காடுக்கு. ஆக்சுவலி காரில் வரலான்னு பிளான் தான். பட் சரி, இது ஒரு வாட்டி பஸ்ஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். ட்ராவலிங் டைமே ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சுங்க, மறக்கவே முடியாது. நிறையா பேசிட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு அதுவும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகிறது வந்து ஒரு நல்ல டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பஸ்ஸில் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? வீக்கெண்ட் வேணால் ட்ரை பண்ணலாங்க, ஒரு 2-3 டேஸ். நாங்கள் நிறைய இடம் போகலை, ஏன்னா நான் ஸ்கூல் போய்ட்டுருந்தேன், எனக்கு லீவ் கிடைக்கல. நான் ஒரு 2 டேஸ் தான் வந்தேன். நீங்கள் லீவ் கிடைச்சதுன்னா நிறையா இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டுங்க. சூப்பராக இருந்துச்சு ரெசார்ட்டு. அதுவும் நைட்டு தான் இன்னும் நல்லா அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோங்க போட்டிங்க்கு. பஸ்ஸை விட்டு இறங்கும் போதே அந்த இடத்து போட்டிங் தான் இருந்துச்சு. நாங்கள் சரி ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போட்டிங் நல்லா என்ஜாய் பண்ணோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போட்டிங். நாங்கள் வந்ததே லேட்டு, கிடைக்குமான்னு தெரியல, பட் கிடச்சிது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபேமிலி ட்ரிப் வந்து எப்பயுமே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப் போகணும். நம்ம அட்லீஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இந்த மாதிரி போனால் நமக்கு மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. இது நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்ங்க. நைட்டு படம் பார்க்கலாம் வேணும்னா, அழகாக இருக்கும். அதுவும் இந்த மேலே மொட்டை மாடியில் போய் உட்காந்து படம் பார்க்குறது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த நைட் டைமில். அவர் அப்போ நான் வந்து இந்தியாவில் தாங்க இருந்தேன், அவர் ஃபாரினில் இருந்தார். ஏர்லி ஒன்ஸ் தான் வருவார், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். அப்போது ரொம்ப 1 இயர் ஆச்சு. 1 இயருக்கு அப்புறம் வந்திருந்தார். அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போயிருந்தோம். ரூம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ரூம் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரூம் பிடிச்சிருந்தது. பாட்டு பாடிட்டு நான் மட்டும் ஏதாவது லூஸ்தனமாக பண்ணிகிட்ருப்பேன். ரூம்லாம் நீட்டாக க்ளீனாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நாங்கள் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம், இதெல்லாம் ரூமில் எடுத்தது தாங்க. ரூமில் இருந்து வெளியே பார்த்தா செம்ம அழகாக இருக்குங்க. நாங்கள் எடுத்தோடனே ஒரு கோயிலுக்கு தான் போயிருந்தோம் நெக்ஸ்ட் டே. இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரி பிளான். ஏன்னா எனக்கு லீவ் கிடைக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ் தங்கி எல்லா இடமுமே சுற்றி பார்த்துட்டு போங்க. இவனுக்கு ஆர்ச்சரியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க சின்ன வயசுலேருந்தே. அப்புறம் நாங்கள் ரோஸ் கார்டன் போயிருந்தோம். அங்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க. இந்த 2 மங்கியும் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் இருக்க 2 மங்கி ஞாபகம் வந்துச்சு. அதனால ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் நான்.
இயற்கையோட அழகு வந்து எப்பயுமே ஒரு தனி ஆறுதல் தாங்க நம்ம மனசுக்கு. பாய். கொஞ்சம் ஸ்பைஸ், நிறைய லவ்.